நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம். காலத்தின் கட்டாயம். நாம் தமிழர் கட்சி சொல்லுகிறது, எந்தெந்த இடத்தில் என்னென்ன விளைகிறதோ அந்த விளைநிலம் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலையை கொடுப்போம், மக்களுக்கு வருமானத்தை கொடுப்போம், பொருளாதாரத்தில் மக்களை செழுமை மிக்கவர்களாக மாற்றி காட்டுவோம் என்று சொல்லுகிறோம். ஆனா இவன் என்ன சொல்றான், படிச்சவன் இருக்கியா, நீ படிச்சுட்டு வா, வேலை இல்லாதவனுக்கு வேலை, படித்தவனுக்கு படித்து விட்டு வேலை இல்லாம இருக்கிறவனுக்கு நான் உதவித்தொகை தரேன்றான். இவன் என் காலை உடைப்பா, காலை உடைச்சு என் காலை உடைச்சு என்னை முடமாக்குவான், நொண்டியாக்குவான், நொண்டியாக்கி விட்டு எனக்கு கட்டக்கால் இவன் கொடுப்பானா. காலை உடைத்து கட்டக்கால் கொடுத்ததை பெருமை என்று பீத்துகிற இந்த தேடுகட்ட திராவிடம் வேண்டுமா? இல்லை, நீ நிம்மதியாக எழுந்து நடக்க வழி செய்வேன் என்று சொல்கிற தமிழ் தேசிய அரசியல் வேண்டுமா? முடிவு செய்ய வேண்டிய தருணம் இது. முடிவு செய்ய வேண்டிய தருணம். நீங்கள் படியுங்கள், படியுங்கள், நாங்கள் படிக்க வைக்கிறோம். படித்து விட்டு வாருங்கள், உங்களுக்கு வேலை கொடுக்கிறோம். இதே தொகுதியில், இதே சத்தியமங்கலத்தில் மல்லிகை பூ நிறைந்து விளைய வருது. இந்த நிலத்தில் விளையக்கூடிய மல்லிகை பூவை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி தரம் உயர்த்தி இங்கே வாசனை திரவியம் தயாரிக்கிற, செண்டு தயாரிக்கிற தொழிற்சாலை அமைத்து படிச்சவனுக்கு வேலை, படிக்காதவனுக்கு வேலை, இந்த உற்பத்தி செய்யப்பட்ட மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி அமைக்கப்பட்ட இந்த வாசனை திரவியங்களை சந்தைப்படுத்துவதற்கு விற்பனை பிரதிநிதிகள் தேவை. அவனுக்கும் நாங்கள் வேலை கொடுக்கிறோம். ஆடு மாடு வளர்ப்பது அரசு தொழிலாக அறிவிப்போம். இப்ப என்னன்னா, வனத்துறைன்னு ஒண்ணு இருக்குதுங்க. வனத்துறைக்கு என்ன வேலைன்னா, காட்டு விலங்குகள் ஊருக்குள் வராமல் பாதுகாக்கணும். இந்த காட்டு விலங்குகளுக்கு, யானைகளுக்கு உண்டான உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் நிதி ஒதுக்குகிறது. ஒதுக்கிய நிதியை இந்த வனத்துறை சம்பந்தப்பட்டவர்கள், ஆட்சியாளர்களே நன்று தின்று வயிறை வளர்த்து விடுகிறார்கள். ஆனால் யானைகள் வழியில் நின்று பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது. நான் இப்ப மேல இருந்து குன்னூர்ல இருந்து வர்றேன். சென்ற வாரம் கூடலூருக்கு போயிட்டு வரும்பொழுது, கூடலூர்ல அந்த மலையடி வாரத்துல குப்பை தொட்டிகளில் யானைகள் உணவை தேடிக் கொண்டிருக்கிறது. யானைகளுக்கென்று உணவு தேவைக்கென்று கொடுக்கப்பட்ட நீதியை இவன் சாப்பிட்டுட்டா. யானைகளின் முதன்மை உணவான மரங்களை எல்லாம் அழிச்சுட்டா. எல்லா மரத்தையும் அழிச்சு விட்டு காப்பு காடுகளை கொண்டு வந்து அமைச்சிருக்கிறான். ஊரில் இருந்து 500 மீட்டர், 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மக்கள் வாழிடம் அவது விவசாய நிலமாக இருக்க வேண்டும், சட்டம் இருக்கிறது. 5 கிலோமீட்டருக்கு காப்பு காடுகள் இருக்கக்கூடாது. மக்கள் வாழிடங்களில் 5 கிலோமீட்டர் நிலமும் வளமும் சார்ந்த விவசாய நிலங்களாக இருக்க வேண்டும். அந்த விவசாய நிலங்களை காப்பு காடுகளாக மாற்றி, இவன் காப்பு காடுன்னா என்ன நினைக்கிறான், ஆரஸ்பதி மரங்களையும், யூக்லிடிஸ் மரங்களையும், தைல மரங்களையும், கற்பூர மரங்களையும் நட்டு வச்சிருக்கிறான். கற்பூர மரம், யூக்லிடிஸ் மரம், ஆரஸ்பதி மரம், இதையெல்லாம் காப்பு காடுகள் என்று எந்த மயிர் புடிங்கி பயலோ இவளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறான். இது காப்பு காடுகளா இல்லை நிலத்தை அழிக்கக்கூடிய காடுகளா என்று கூட தெரியாத கோமுட்டைகளிலும் இந்த நாட்டின் ஆட்சியும் அதிகாரமும் சிக்கி தவிக்கிறது. யானைகளின் வழித்தடம் என்று கூறி மக்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மக்களை சிதைக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம் இருக்க வேண்டும் என்றால், மக்கள் துன்பப்படும் பொழுது, துயரப்படும் பொழுது அவர்களை காக்கிற காப்பு அரணாக அரசு நிற்க வேண்டும். நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு அவன் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல் என்கிறது மறை. அப்படின்னா என்ன பொருள் என்றால், அன்பு மகனே, இந்த நாட்டையும் வீட்டையும் நீயே ஆளும்படி பார்த்துக்கொள், இல்லை என்றால் கேடுகட்டவனெல்லாம் உள்ளே வந்து உன்னை தூக்கி போட்டு மிதித்து விடுவான், எச்சரிக்கையாக இருந்து கொள் என்று எமது வான்புகள் வள்ளுவம் சொல்லிக் கொடுக்கிறது. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண்ணையுறவும் தீரா இடும்பை தரும் என்கிறது மறை. அப்படின்னா என்னன்னா, நீ சரியான நேரத்துல சரியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும்.
நல்லவனை தேர்ந்தெடுக்கணும். சரியானவனை தேர்ந்தெடுக்காமல் போனால் என்ன நடக்கும் என்றால், மக்களை அடித்து கொள்ளையடித்து மக்களை சூறையாடுகிற கொடியவர்களிடம் ஆட்சியும் அதிகாரமும் கைமாறிவிடும். பிறகு அவர்களிடமிருந்து எப்படியடா விடுதலை அடைவது என்று தெரியாமல் நாம் போராட வேண்டிய இடிநிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாங்க வேலை கொடுக்கிறோங்கிறோம், ஆடு மாடு வைப்பதை அரசு தொழிலாக அறிவிப்போம் என்கிறோம். மேய்ச்சல் நிலம் தமிழர்களின் உரிமை என்று பேசிய ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். மலை மேல மாடு மேய்ப்பதை, ஆடு மாடு மேய்ப்பதை வனத்துறை கட்டுப்படுத்துகிறது. வனத்தை வெட்டி கொள்ளையடிக்கிறவனை பத்தி நம்ம வனத்துறை கண்டுக்காது. வனத்தை கொள்ளையடிக்கிறவனை கைவிட்டு விட்டு அப்பாவி மக்கள் ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு மலைக்கு போனா விரட்டிட்டே வருவான். வனத்துறை விரட்டிட்டு வருவான். வனத்துறையின் கொடுமையிலிருந்து மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுத்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் எங்க அண்ணா மாட்டை ஓட்டிக்கிட்டு மலை மேல ஏறினாரு. உடனே சீமான் மாடு மேய்க்க ஓடுறான், மாட்டை ஓட்டிட்டு ஓடுறான்னு கிண்டல் அடிச்சான். மாட்டை ஓட்டிக்கு மலைக்கு ஓடியது மாடு மேய்ப்பதற்கல்ல, மாடு வளர்ப்பது, ஆடு வளர்ப்பது எங்களின் உரிமை, அது எங்கள் குலத்தொழில், அது எங்கள் வாழ்வியல் என்று மெய்ப்பித்து காட்டுவதற்கு. ஆடு மாடு மேய்ப்பது என்பது ஏதோ வம்சாவழியா செய்யற தொழில், இது படிக்காதவன் செய்யற தொழில், ஏழைகள் செய்யற தொழில், தாழ்ந்த சாதிகார செய்யற தொழில் நினைச்சிட்டு இருக்கா. இல்லை இல்லை, ஆடு மாடு வளர்ப்பது நம் குடும்பத்தில் ஒன்று, அது வாழ்வியல். வாழ்வியல். நெதர்லாந்துன்னு ஒரு நாடு இருக்கு. நாடு கடல் மட்டத்திலிருந்து கீழே இருக்குது. அப்பப்ப கடல் தண்ணி உள்ள வந்துடும். அதற்கு தடுப்பணை கட்டி வச்சிருக்கிறான். நிறைந்த குளிர் பிரதேசம் நெதர்லாந்து என்கிற நாடு. அவன் வெறும் ஆடு மாட்டை வளர்த்து இறைச்சி உற்பத்தி செய்து பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறான். இறைச்சி ஏற்றுமதிகள் மட்டும் ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் கோடி வருமானம் ஈட்டுகிறது நெதர்லாந்து என்கிற நாடு. தக்காளி உற்பத்தி செய்கிறான். பசும் பண்ணை தோட்டங்களை உற்பத்தி செய்து உருவாக்கி அதுல தக்காளி உற்பத்தி செய்கிறான், கேப்சிகம் மிளகாய் உற்பத்தி செய்கிறான், வெங்காயம் உற்பத்தி செய்கிறான். ஆண்டுக்கு மிளகாய், தக்காளி போன்ற உணவு பயிர்கள் உற்பத்திகள் மட்டும் 1 லட்சம் கோடியை நெதர்லாந்து நாடு ஈட்டுகிறது. நாம சொல்லல இங்க மல்லிகை வளர்கிறது என்று. ஆகச்சிறந்த மல்லிகை கிடைக்கிறது, நாம விட்டுட்டு இருக்கோம். ஆனா நெதர்லாந்துல இதே மலர் உற்பத்தியை மட்டும் வைத்துக் கொண்டு ஆண்டுக்கு 89,000 கோடி வருமானம் ஈட்டுகிறது. ஆனா நாம வாக்கு செலுத்தின இந்த திராவிட கூமுட்டை வீதிக்கு வீதி சாராய கடையை திறந்து 50,000 கோடி வருமானம் ஈட்டுறேன், அதை கொண்டுதான் உனக்கு நலத்திட்டம் கொடுக்கிறேன், அதை கொண்டுதான் உனக்கு உரிமை தொகை கொடுக்கிறேன் என்று போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆடு மாடு வளர்த்தால் மாட்டிலிருந்து கிடைக்கிற பால் மூலம் மட்டும் ஆண்டொன்றுக்கு 2.5 லட்சம் கோடி முதல் 3 லட்சம் கோடி வரை வருமானத்தை ஈட்ட முடியும். இதற்குண்டான தரவுகள், ஆதாரங்கள் அத்துணையும் எங்களிடம் இருக்கிறது. அறிவியல் சான்றோடு எங்களால் அதை மெய்ப்பித்து காட்ட முடியும். உலகத்துல விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. விஞ்ஞானத்தை வாழ்வியலுக்கு பயன்படுத்தி, பொருளாதாரத்தில் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு பயன்படுத்தி, வேளாண் விளைநிலங்களை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தி. அதனாலதான் நான் சொல்லுது, நாம் தமிழர் கட்சி சொல்லுது, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை. ஆண்டுக்கு 2.5 லட்சம் கோடி முதல் 3 லட்சம் கோடி வரை வருமானம் ஈட்டுகிற பால் உற்பத்தியை கொண்டு போய் ஆந்திராட்ட கொடுத்துட்டு ஆந்திராவில் பால் உற்பத்தி பண்றான். நாம குடிக்கிறோமே பால் எங்க இருந்து வருது? ஆந்திராவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. அவன் பாலை உற்பத்தி செய்து வருமானத்தை ஈட்டுகிறான். இவன் சாராய கடையை திறந்து என் அக்கா தங்கச்சிகளின் தாலி கொடியை அறுத்து வருமானம் ஈட்டுகிறான். சென்ற தேர்தல் பரப்புரையில அம்மையார் கனிமொழி அவர்கள் வெளிப்படையா பகிரங்கமா பேசுறாங்க. தமிழ்நாட்டுல ஆண்டுக்கு 2 லட்சம் இளம் விதவைகள் உருவாகிறார்கள். அதற்கு காரணம் இந்த டாஸ்மாக் கடை, சாராய கடை. நாங்க ஆட்சிக்கு வந்தா உடனடியா இந்த டாஸ்மாக் கடையெல்லாம் இழுத்து மூடிடுவேன் என்று சொன்னார். அம்மையார் கனிமொழி அவர்கள் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். மக்கள் நம்பினார்கள். முத்துவேல் கருணாநிதி அவர்கள் பெற்றெடுத்த தங்க மகன், 10.5 மாத தங்கம் ஸ்டாலின் வந்து விடுவார்.
ஆட்சிக்கு வந்து விடுவார். வந்தவுடன் சாராய கடைகள் எல்லாம் எடுத்து மூடி விடுவார். வேலைக்கு சென்ற கணவன் சம்பாதித்த பணத்தை அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவான் என்று நம்பி என் அக்கா தங்கச்சிகள் வாக்கு செலுத்தினார்கள். வாக்கு செலுத்திய தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தது கேடுகட்ட திராவிட முன்னேற்ற கழகம். இல்லை என்று மறுக்க முடியுமா? 6 லட்சம் இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் இப்பொழுது இருக்கிறார்கள். சான்று சொல்கிறது, ஆய்வியம் சொல்லுகிறார்கள். 6 லட்சம் தாலி கொடியை அறுத்தவன் கேடுகட்ட திமுக காரன், அறுத்தது கருணாநிதியின் குடும்பம். 6 லட்சம் பேர் தாலி அறுத்துட்டு நான் மகளிருக்கு உரிமை தொகை தரேங்கிறான். எங்க இருந்து கொடுக்கிற? இத கேட்கும் பொழுது ஒரு பெரியம்மா நேத்து என்கிட்ட சண்டைக்கு வந்துருச்சு. வெள்ளச்சட்டை போட்டவனே, அந்த பெரிய மனுஷன் மகராச 1000 ரூபாய் கொடுக்கறான், அதை நீ தடுக்க பாக்குறியான்னு. எம்மா தாயே, 1000 ரூபாய் பெரிய மனுஷன் அப்பன் சம்பாதிச்ச காசுல இருந்து கொண்டு வந்து கொடுத்திருக்கணும். கருணாநிதி சம்பாதிச்ச காசுல இருந்து கடற்கரையில உட்கார்ந்து வசனம் எழுதி சம்பாதிச்ச காசுல இருந்து உனக்கு கொடுத்திருந்தா நான் அதை தடுக்க மாட்டேன், குறை சொல்ல மாட்டேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் உழைச்சு சம்பாதிச்சு அந்த காசை உனக்கு கொடுத்திருந்தா அது பெருமை என்று சொல்லியிருப்பேன். அம்மா கனிமொழி களப்பறிச்சு சம்பாதிச்சு கொடுத்த காசா இல்ல உதயநிதி என்ன எத்தனை படத்தில் நடிச்சாரு, அதுல வர்ற படத்தில் இருந்து உங்களுக்கு பணம் கொடுக்கிறார்களா? இல்லை. ஏதோ ஒரு ஏழை தாயின் தாலியை அறுத்துத்தான் உங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் வந்து விழுகிறது. உன் வங்கி கணக்கில் 1000 ரூபாய் விழுகிறது என்றால் எங்கேயோ ஒரு தாலி கொடி அருந்து விழுகிறது என்று பொருள். திரும்பிய பக்கம் எல்லாம் சாராய மது போதை நிறைந்து கிடக்கிறது. இதை பற்றி தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கவலை இல்லை. நாட்டில் நடக்கிற அனைத்து கொள்ளை போன்ற வழிபறி போன்ற அனைத்து குற்ற சம்பவங்களுக்கும் முதன்மையாக சொல்லப்படுவது இந்த நிறைந்த மது போதை. இந்த போதையில் தான் என்ன செய்வதென்று தெரியாமல் கட்டவிழ்த்து விடப்பட்ட மாடு போல சாலையிலே ஓடுகிறான், ஆடுகிறான். வழியில் செல்கிற பிள்ளைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்கிறான். 2 வாரங்களுக்கு முன்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிவிட்டு வீட்டுக்கு வந்த மாணவி ஒதுங்குவதற்கு வெளியே போகிறாள். இந்த கஞ்சா குடிக்கிகள் கருணாநிதி பானத்தை குடித்துவிட்டு அந்த இளம் மாணவியை துடிக்க கூட்டு பாலியல் வன்புணர்வு செய்து படுகொலை செய்தார்கள். தமிழ்நாட்டின் திராவிட மாடல் காவல்துறை வேடிக்கை பார்க்கிறது. பாதிக்கப்பட்டவர் என் மகளை கண்டுபிடித்துக் கொடுங்கள் என்று வழக்கு கொடுத்தால் காவல்துறை அதிகாரி என்ன சொல்றாரு தெரியுமா? உன் மகளுக்கு 17 வயசு ஆயிடுச்சு, எவன் கூடயாவது போயிருப்பா, 2 நாள் பொறுங்க தானா வந்துருவா. டேய், உனக்கெல்லாம் என்ன திமிரு? உன் வீட்டில் உன் மகள் இப்படிப்பட்ட ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு ஆட்படுத்தப்பட்டால் உன் ரத்தம் துடிக்காதா? ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பாதிப்பு ஏற்பட்டு என் பிள்ளை கண்டுபிடித்து கொடுங்கள் என்றால் காவல்துறை எத்தனை விரைந்து நடவடிக்கை எடுத்திருக்கும். பாதிக்கப்பட்ட மக்கள் சாமானியர்கள் என்பதால் அரசாங்கத்தின் காவல்துறையும் ஏவல் துறையும் அசிங்கப்படுத்துகிறது, மக்களை அவமானப்படுத்துகிறது. அதிமுக ஆட்சியிலும் பாலியல் கொடுமை பொள்ளாச்சியில் நடக்கிறது. திமுக ஆட்சியிலும் பாலியல் கொடுமை நடக்கிறது. நடக்குதா இல்லையா? அங்க பொள்ளாச்சின்னா இங்க அண்ணாவின் பெயரில் இருக்கிற அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திலேயே பாலியல் வன்புணர்வு, பாலியல் கொடுமை நடக்கிறது. தடுக்க காவல்துறையால் முடியல. இந்த நாட்டில் சரித்திர பதிவேடு குற்றவாளியை தாராளமாக நடமாட விட்டது தமிழ்நாடு அரசாங்கத்தின் காவல்துறை. இல்லை என்று மறுக்க முடியுமா? சான்று என்கிட்ட இருக்கு. சரித்திர பதிவேடு குற்றவாளி 16க்கும் மேற்பட்ட வழக்குகளிலே குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட ஞானவேல் என்கிற திருப்பொருக்கியை அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திலேயே பிரியாணி கடை போட வச்சு அந்த பிரியாணியை தமிழ்நாட்டின் மாண்புமிகு அமைச்சர் ஒருவர் வாங்கி நன்கு வலிச்சு நக்கியிருக்கிறார். லெக் பீஸ் நல்லா இருக்கு என்று வலிச்சு கட்டிச்சு இழுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட கொடுமை!
எனக்கு இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நிகழ்த்தப்பட்டு விட்டது என்று மாணவி வழக்கை பதிவு செய்கிறாள் காவல் நிலையத்திலே. என்னோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி என்னிடம் சொன்னார், என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு வழக்கை நான் பார்த்ததே இல்லை, இப்படி ஒரு எஃப்ஐஆர் பதிவுப்பட்டதே இல்லை. மாணவி என்னவெல்லாம் சொன்னாலோ அதை அப்படியே பதிவு செய்து அதிலே இணையத்திலே ஏற்றி கசிய விட்டிருக்கிறான். ஞானவேல் இருக்கிற தெருப்பொருக்கி ஒரு முறைதான் அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்தான். ஆனால் தமிழ்நாட்டின் அரசாங்கம் அந்த மொத்த குடும்பத்தையும் பழி வாங்கி விட்டது. ஏன் தெரியுமா? இனி எந்த பிள்ளையும் அரசாங்கத்தை பற்றியோ அல்லது காவல்துறையை பற்றியோ இங்கு நடக்கக்கூடிய பாலியல் கொடுமை பற்றியோ வெளியே வந்து சொல்லக்கூடாது, புகார் அளித்து விடக்கூடாது என்பதற்காக அவள் வாக்கு மூலம் கசிய விடப்பட்டது. இது இன்னைக்கு மட்டுமில்லை, கலைஞர் ஆட்சி காலத்துல இந்த ஸ்டாலினை பெற்றெடுத்த தங்க இருக்கார்ல கருணாநிதி ஆட்சி காலத்திலும் இந்த கொடுமை நிகழ்த்தப்பட்டது. 1971ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கருணாநிதிக்கு டாக்டர் பட்டம் அறிவிச்சிட்டாங்க. டாக்டர் பட்டம் சாதாரணமானது இல்லை, முதுகலை பட்டம் முடித்திருக்க வேண்டும், ஆராய்ச்சி படிப்புகள் முடித்திருக்க வேண்டும், ஆகச் சிறந்த அறிவுசார் பெருமகனாக இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனுக்கு தான் டாக்டர் பட்டம் கொடுக்கணும். இந்த 9ஆம் கிளாஸ் கூட ஒழுங்கா பிடிக்காத தற்கொலை முண்டத்துக்கெல்லாம் டாக்டர் பட்டம் கொடுப்பதை ஏற்கவே முடியாது என்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருந்த மாணவர்கள் பொங்கி எழுந்தார்கள். அதிலே உதயகுமார் என்கிற மாணவன் கேட்டான், காட்டுக்கு எதற்கடா மலர் உடை, கல்லுக்கு எதற்கடா பொண்ணு அடைக்கட்ட விளக்கு மாத்துக்கு எதற்கடா பட்டு கொஞ்சம் மானங்கெட்ட கருணாநிதிக்கு எதற்கடா டாக்டர் பட்டம்னு கேட்டான். கேட்ட உதயகுமாரை அடித்து உதைத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் குளத்திலே வீசியது அன்னைக்கு இருந்த கருணாநிதி திராவிட முன்னேற்ற கழகம். அதே செயலை இன்று அவர் மகனும் செய்து கொண்டிருக்கிறார். இது வெளிப்படையாக நடக்கிறது. அப்பனுக்கு மகன் தப்பாக பிறந்திருக்கிறார். திரும்பிய பக்கமெல்லாம் சாராய கடையை திறந்து என் மக்களை அல்லோல கொள்ளோலப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சொந்த நாட்டு மக்களை குடிக்க வைத்து நாசமாக்கிய கொடுஞ்செயலை செய்த இந்த திராவிடம் இந்த நிலத்திலிருந்து அகற்றப்பட வேண்டியதா இல்லையா? முடிவு செய்ய வேண்டும். நாமெல்லாம் முடிவு செய்ய வேண்டும். பள்ளிக்கு சென்ற பிள்ளை நிம்மதியாக வீடு வந்து செருவாளா இல்லை எங்கேயாவது செத்து கிடப்பாளா என்று தெரியாமல் ஒவ்வொரு தாயும் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கு சென்ற தன் மகள் நிம்மதியாக வீட்டுக்கு வந்து சேருவாளா இல்லை எங்கேயாவது இந்த கலைஞர் பானத்தை குடித்தவன் கையை பிடித்து இழுத்து அசிங்கப்படுத்தி விடுவானோ என்று தெரியாமல் ஒவ்வொரு தாயும் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்கள். வேலைக்கு சென்ற கணவன் மீண்டும் சம்பாதித்து வீட்டுக்கே வருவானா இல்லை எந்த புளிய மரத்துக்கு அடியிலாவது கிடப்பானா என்று தெரியாமல் ஒவ்வொரு தாயும் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடிநிலையை மாற்றி தமிழர் நிலத்தில் மதுவில்லாத தமிழ்நாட்டை நாங்கள் கட்டி எழுப்புகிறோம் என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். பிள்ளை பெண் பிள்ளைகளை எவனாச்சும் ஒருத்தன் தொட்டான் கை வச்சானா பாகுபலி படத்துல சொல்ற மாதிரி வெட்ட வேண்டியது கையை அல்ல தலையை என்று சொன்ன ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். ஒரு பிள்ளை படுகொலை செய்யப்பட்டான்னு அவளை புதைக்காத அப்படியே வையே இந்த பிள்ளையை கொடுமைப்படுத்திய கொடியவனை பிடித்து அவனை துப்பாக்கியால் சுட்டு தள்ளி அவனை பாடையில் ஏற்றிவிட்டு அதன் பிறகு தன் மகளை பாடையில் ஏற்றலாம் என்று சொன்னது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான். நாங்கள் மரண தண்டனைக்கு எதிரானவர்கள் தான். ஆனால் எங்கள் பெண்கள் மீது எங்கள் பெண் குழந்தைகள் மீது கை வைக்கிறவனை பார்த்து கொண்டு நிற்பதற்கு நாங்கள் சாமானியர்கள் அல்ல. 22 நாடுகள் கூட்டு பட்டை கட்டி எதிர்த்து நின்ற போதிலும் மொத்த குடும்பத்தையும் சாவுக்கு தின்ன கொடுத்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகளடா நாங்கள். பிரபாகரனின் பிள்ளைகள் அப்படியெல்லாம் விட்டு போயிட முடியாது. அறத்தின் வழியை நாங்கள் இந்த அரசியலை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க எங்களை தொடர்ச்சியா புறக்கணிக்கிறீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க யாரும் வாக்கு செலுத்தவே இல்லை. ஆனால் வாக்கு செலுத்தாத மக்களின் உரிமைக்காக தொடர்ந்து போராடுகிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பமும் துயரமும் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் ஆட்சியாளர்கள் தன் கொடுங்கோன்மையை மக்கள் மீது திணிக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் களத்தில் நின்று போராடுகிற ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். நாம் எல்லாம் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக வாழுகிறோம் என்றால் அதற்கு காரணம் நமது வீட்டு வாசலையும்
ஊரையும் நாட்டையும் தூய்மைப்படுத்துகிற தூய்மை தொழிலாளர்கள். அப்படிப்பட்ட தூய்மை தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க இந்த அரசாங்கத்துக்கிட்ட காசு இல்ல. குறைந்தபட்சம் எங்கள் வேலையை உறுதி செய்து கொடுங்கள். எங்களை தனியாரிடம் தாரை வார்க்காதீர்கள், எங்களை எவனிடத்திலும் அடகு வைக்காதீர்கள் என்று போராடிய தூய்மை பணியாளர்களை நாய் நரிகளை போல, காட்டெருமைகள் போல அடித்து உதைத்து கைது செய்து சிறை குட்டடையிலே வைத்து துன்பப்படுத்தியது, துயரப்படுத்தியது கேடுகட்ட திராவிட மாடல் அரசாங்கம். மாடல் அரசாங்கம். கொரோனா நோய் தொற்று காலம் வந்தது, எல்லாம் போய் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டோம். 144 தடை உத்தரவு போட்டு நீ வெளியே வராதுன்னு அரசாங்கம் சொல்லுச்சு. அப்ப நோய் தொற்றில் பாதிக்கப்பட்டிருந்தா பிள்ளை வெளில வர மாட்டான். தொட்டா நோய் பாதிக்கும்னு பெத்த தகப்பனுக்கு கூட உதவி செய்ய மகன் வர மறுத்த நிலையில் தன் உயிரை துச்சம் என்று நினைத்து வானுலகில் இருந்து தேவதைகள் போல இறங்கி வைத்தார்கள் செவிலியர்கள். அப்படிப்பட்ட செவிலியர்களை நடுத்தெருவில் போட்டு மிதித்தது கேடுகட்ட திராவிடம். கேடுகட்ட திராவிடம். அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க இவங்கிட்ட காசு இல்லைங்கிறான். நமது உயிரை காக்கிற மருத்துவர்களுக்கு சம்பளம் கொடுக்க அரசாங்கத்திட்ட காசு இல்லைங்கிறான். அறிவை கற்பிக்கிற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க அரசாங்கத்திடம் காசு இல்லைங்கிறான். மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்க காசு இருக்குது. கொழுப்படுத்து செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்க இந்த அரசாங்கத்திட்ட காசு இருக்குது. இரவு கண்ணை மூடி காலையில கண் திறந்து பார்த்தா வங்கி கணக்கில் 5000 கொண்டாந்து திடீர்னு நிரப்ப அரசாங்கத்திட்ட காசு இருக்குது. ஏடா, ஒவ்வொரு முறையும் பொங்கல் வந்தது, தீபாவளி வந்தது, அப்பெல்லாம் மக்களுக்கு சிரமமே வரலையா, துன்பமே வரலையா. தேர்தல் வர்றப்ப மட்டும் பொங்கலுக்கு இலவசமா 5000 ரூபாய் வருது. அந்த 5000 பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க. எதுக்கு செலவு பண்ணுங்கன்னு சொன்னார் தெரியுங்களா? மருந்து வாங்க, மருத்துவ செலவுக்கு, படிப்பு செலவுக்கு பயன்படுத்திக்க. இந்த 5000 ஓவாவை வச்சுக்கிட்டு என் அப்பனுக்கு வைத்திய செலவு பார்க்கணும், என் ஆத்தாளுக்கு வைத்திய செலவு பார்க்கணும், நான் குடியிருக்க வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும், என் பிள்ளைக்கு படிப்பு செலவுக்கு பணம் கட்டணும். எப்படி இந்த ஐயா கொடுக்கிற 5000 ஓவாவுல முடியுமாடா? முடியுமா? இது எப்படிப்பட்ட ஏமாற்றுத்தனம் என்பதை என் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீ 5000 கொடுக்க வேணாம், 1000 கொடுக்க வேணாம், மாணவர்களுக்கு பணம் கொடுக்க வேணாம், சிறந்த கல்வியை கொடு. அடிப்படை கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைவருக்கும் இலவசம் என்கிற நிலையை நீங்கள் உருவாக்கி விட்டால் நாங்கள் அரசாங்கத்திடம் கையேந்த வேண்டிய நிலை வராது. கல்வியை தரமா கொடுத்துட்டா இந்த தனியார் பள்ளி நடத்துகிற பணம் முதலைகள், கார்ப்பரேட்டுகள் சம்பாதிக்க முடியாமல் போய்விடும். பள்ளிக்கூடங்களை தனியார்ல விற்பனை செய்யற அதிகாரி யாருன்னு கேட்டா யாரு? நம்ம மந்திரிமார்கள் அத்தனை பேரும் தனியார் கல்லூரிகள் வச்சிருக்கிறான், தனியார் பள்ளிக்கூடங்கள் வைத்து காசு சம்பாதிக்கிறான். மருத்துவமனைகள் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டு விட்டது. மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களுடைய சித்தப்பா இறந்து போயிட்டாருங்க. நான் போறேன், எங்க சித்தப்பா பையன் என்னை பிடிச்சி கையை பிடிச்சிக்கிட்டான். அண்ணே, நம்ம கையில கொஞ்சம் காசு இருந்தா அப்பாவை எப்படியாவது காப்பாத்தி இருக்கலாம் என்று கண்ணீர் விட்டான். இப்படி எத்தனை பிள்ளைகள் நம் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நம் அப்பனை காப்பாற்றி இருக்கலாமே, நம் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் என் ஆத்தாலை காப்பாற்றி இருக்கலாமே, என் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் என் மகனை எப்படியாவது காப்பாற்றி இருப்போமே என்று கண்ணீர் விடுகிற எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். இந்த அதிகாரிகளுக்கு சலாம் போடுகிற காவல்துறை அதிகாரி தன் மகளின் காலை இழந்துவிட்டு சாலையில் நின்று போராடிய காட்சியை ஒட்டுமொத்த நாடும் பார்த்தது. ஒரு காவல்துறை அதிகாரியின் குழந்தைக்கு கூட தரமான மருத்துவத்தை இந்த அரசாங்கம் கொடுக்கவில்லை என்றால் இந்த அரசாங்கம் கேடுகட்ட அரசாங்கமா இல்லையா? இல்லையா? முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு உடல்நிலை சரியில்லை. அம்மையார் ஜெயலலிதாவை கொண்டு போய் அப்பல்லோ உள்ள சேர்க்கிறான். அதன் பிறகு இப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லை, அவரு அப்பல்லோவுக்கு தான் போறாரு. இதுக்கு இடையில கரூர்ல ஒருத்தவன் மணல் அள்ளி திருடிட்டு இருந்தார். ஒருத்தர் அவர் என்ன போன கூட்டத்தில் நான் பேசும்போது இன் போடாதீங்க இரு போடுங்கன்னு சொல்லிச்சு தேர்தல் ஆணையம். ஒரு இரு மணல் அள்ளி திருடிக்கிட்டு இருந்தார். மணல் திருடன். இதை யாரும் மறுக்க முடியாது.
அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். 10 மணிக்கு நான் ஆட்சிக்கு வந்து அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டேன்னா 10:10க்கு லாரியே காவிரி ஆற்றிலே இறக்கி மணல அள்ளி திருடுவேன் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். யாரு? நம்ம 10 ரூபாய் பாலாஜி தான். 10 ரூபாய் பாலாஜி மணல் அள்ளி தின்னது பத்தாதுன்னு அப்பாவி மக்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கிறேன் போக்குவரத்து துறையில அப்பாவி மக்களிடமிருந்து ஏழை எளிய மக்களிடமிருந்து லஞ்சம் பெற்றார். பெற்றுக்கொண்டது உண்மைதான் என்று அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். நான் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துட்டேன். எப்படி? நான் திருடிட்டேன், என் மனசு பொறுக்கல, அதனால கொஞ்சத்தை திருப்பியும் கொடுத்துட்டேன் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாராம். அப்பாவி மக்களிடம் பணம் பெற்றால் லஞ்சம் வாங்கினார் என்பதற்காக ஈடி கைது செய்தது, அமலாக்கத்துறை கைது செய்து சிறையில் அடைக்க அழைச்சிட்டு போன உடனே அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. நெஞ்சு வலி வந்தா நெஞ்சில தானே கை வைக்கணும், கொஞ்சம் இறக்கி வயிற்றுல கைய வச்சுட்டாரு. நல்ல வேலை இன்னும் கொஞ்சம் இறக்கல. காவல்துறை ஒண்ணுமே செய்யல. ஈடி கைது செஞ்ச உடனேயே பதட்டத்துல மனுஷனுக்கு டவுசர்ல ஒண்ணுக்கு போயிடுச்சு, நெஞ்சு வலியில் படுத்துட்டாரு. ஈடி என்ன செய்து அழைத்து கொண்டு போய் அரசு மருத்துவமனையில் ஓமந்தூர் பல்நோக்கு மருத்துவமனையில் சேர்த்துறது. மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனை வந்தது. அப்பெல்லாம் நீதிமன்றத்தின் பக்கம் திரும்பி கூட பார்க்காத தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் நீதிமன்றத்துக்கு போகுது. எங்க அமைச்சரை தனியார் மருத்துவமனையில சேர்த்துருங்க, அரசு மருத்துவமனை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. யாரு? தமிழ்நாடு அரசாங்கமே சொன்னது. கொண்டு போய் நீதிமன்றமோ அதை ஏத்துக்கொண்டு தனியார் மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். என்ன பொருள் இருக்கிறது தெரியுமா? அரசாங்கத்தை நடத்துறவனுக்கே அரசு மருத்துவமனை மீது நம்பிக்கை இல்லை. அவனுக்கு தெரியும் இந்த அரசு மருத்துவமனைக்கு போனா நம்மளை கொண்டு போட்டுருவான், கொண்டு மூட்டை கட்டி மார்ச்சரில் கொண்டு போய் போட்டுருவான். அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த தரம் அப்படி இருக்குது. அரசு மருத்துவமனைகளிலே போதிய மருத்துவர்கள் இல்லை, செவிலியர்கள் இல்லை, மருத்துவ உபகரணங்கள் இல்லை. ஏனென்றால் தனியார் மருத்துவமனை லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நாம் வாக்கு செலுத்திய அரசாங்கம் நமக்கு தேவையானவற்றை செய்யாமல் கை கட்டி வேடிக்கை பார்க்கிறது. இதை எப்படியாவது மாற்றிவிட வேண்டும் என்று தான் பிரபாகரனின் மகன் செந்தமிழன் சீமான் சொல்லுகிறார். தரமான மருத்துவத்தை நான் கொடுக்கிறேன்டா. எப்படின்னா மாண்புமிக்க குடியரசுத் தலைவரா இருக்கட்டும், மாண்புமிகு முதலமைச்சரா இருக்கட்டும், அமைச்சரா இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினராகட்டும், நம்ம ஊர் மாவட்ட ஆட்சித்தலைவரா இருக்கட்டும், எல்லாரும் அரசு மருத்துவமனைக்கு தான் வரணும், அங்கதான் வைத்தியம் பார்க்கணும். இல்லைன்னா உன் வேலையை உன் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும். இந்த அரசு மருத்துவமனைக்கு அமைச்சர் வருகிறார் என்று சொன்னால் அமைச்சரே வர்றாராமுடா என்று சொல்லி அங்கே அரசு மருத்துவர்கள் சரியான நேரத்திற்கு வேலைக்கு வந்து விடுவார்கள், செவிலியர்கள் சரியான நேரத்திற்கு வருவார்கள், மருந்துகள் எல்லாம் சரியா இருப்பில் இருந்துகிட்டே இருக்கும், அனைத்து மருத்துவ உபகரணங்களும் வேலை செய்யும், தரமான மருத்துவம் அமைச்சருக்கு கிடைக்கும். அதே போல மருத்துவம் அங்கே செல்கிற எங்கள் சாமானியர்களுக்கும் கிடைக்கும். நெல்லு விளையணும்னு தான் தண்ணி பாய்ச்சணும், அங்கே வரப்புகளின் ஈரத்திலே, அந்த ஈரத்திலே புல்லு விளைஞ்சு மாட்டுக்கு உணவாவது போல, ஆட்டுக்கு மாட்டுக்கு உணவாவது போல இந்த அமைச்சர்களுக்கு கிடைக்கிற தரமான மருத்துவம் எங்கள் மக்களுக்கும் கிடைக்கட்டுமே என்கிற நல்ல எண்ணத்தில் தான் நாம் தமிழர் கட்சி அரசு பதவியில் இருப்பவர்கள், அமைச்சர்களாக இருக்கட்டும், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும், அனைவருமே அரசு மருத்துவமனைக்குத்தான் செல்ல வேண்டும். உலக தரத்தில் தமிழ்நாட்டு அரசு மருத்துவமனைகள் தரத்தை நாங்கள் உயர்த்தி காட்டுகிறோம் என்கிறோம். தடையற்ற தூய குடிநீரை 24 மணி நேரமும் உங்களுக்கு கொடுக்கிறோம். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மிக்சி, கிரைண்டரு, ஃபேனு, ஆடு மாடு, கடைசியா பொண்டாட்டி கூட இலவசமா கொடுத்தாங்க. 62வது பிறந்த நாளுக்கு, அம்மையார் பிறந்த நாளுக்கு 62 ஜோடிகளுக்கு இலவச திருமணம் கூட செய்து வைத்தார்கள். அப்படின்னா பொண்டாட்டி கூட இலவசம். ஆனால் குடிக்கிற குடிநீரை 10 ரூபாய்க்கு பாட்டில் அடைச்சுதான் அம்மா கொடுத்தாங்க. ஏன்னா தண்ணியை இலவசமா கொடுத்தா கார்பரேட் முதலாளிகள் கோபித்துக் கொள்வார்கள். தண்ணியை விற்பனை பொருளாக ஆக்கி வைத்தவர்கள். இப்ப பாருங்க,
எல்லாம் இலவசமா வரும், தண்ணி இலவசமா வராது. எல்லாம் இலவசமா வரும், தரமான மருத்துவம் இலவசமா இருக்காது. எல்லாம் இலவசமா வரும், தரமான கல்வி இலவசமாக இருக்காது. இது எப்படிப்பட்ட அரங்கட்ட ஆட்சி முறை என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க இலவசமா அண்டா கொடுக்கிறோம், குண்டா கொடுக்கிறோம் சொல்லி உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை. நிறைந்த வருமானத்தை கொடுக்கிறோம், வேலையை கொடுக்கிறோம், வேலைக்கேற்ற சம்பளத்தை கொடுக்கிறோம், அதை கொண்டு வாழக்கூடிய நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கிறோம். இதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் 1000 சொன்னாரு, அடுத்து வந்த எதிர்கட்சி தலைவர் 2000ங்கிறாரு. இப்ப புதுசா முளைச்சிருக்கிற பக்காமாஸ் கட்சிக்காரன் 2500ங்கிறான். இப்ப திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு வந்த இந்த தொற்குறி பாரு, திராவிடம் தான் எங்கள் மலை வளத்தை கொள்ளையடித்தது, திராவிடம் தான் எங்கள் ஆற்று மண்ணை அள்ளிவித்தது, திராவிடம் தான் எங்களை மலையில் மீது ஏறி மாடு மேய்க்காது என்று தடுத்தது, திராவிடம் தான் எங்கள் அக்கா தங்கச்சிகளின் தாலியை அறுத்தது. அந்த திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுட்டு வர்றான். இதையெல்லாம் அழித்து ஒழித்து தூய தமிழர் ஆட்சியை தமிழர் நிலத்தில் நிறுவ வேண்டும் என்கிற தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒண்ணு, அது என் கண்ணுங்கிறான். அவனும் இலவசம் கொடுப்பான், நானும் இலவசம் கொடுப்பேன் என்றால் இது மாற்றா ஏமாற்றா? இதைத்தான் உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிறோம். மாற்று என்றால் ஏற்கனவே நடக்கிற ஆட்சி முறைக்கு 100 விழுக்காடு மாற்றை முன்வைக்க வேண்டும். 100 விழுக்காடு நிறைந்த பொருளாதார கொள்கையை முன்வைக்க வேண்டும். அரசியல் வரைவை முன்வைக்க வேண்டும். நாங்கள் எப்படி ஆட்சி செய்ய போகிறோம், மக்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்களை கொடுக்க போகிறோம், அதற்கு வருவாயை இங்கிருந்து ஈட்ட போகிறோம் என்று சொல்ல வேண்டும். அதெல்லாம் சொல்லலை. நானும் இலவசம் கொடுக்கிறேன், தாலிக்கு தங்கம் கொடுக்கிறேன், தாய்மாம சீர் கொடுக்கிறேன், பட்டு புடவை கொடுக்கிறேன், கட்டிய மனைவிக்கு 2 கிராமுள்ள தாலி கொடி வாங்கி கட்டக்கூட வக்கில்லாத ஒருவன் இந்த நிலத்தில் இருக்கிறான் என்றால் இது இழிவா இல்லையா? இழிவா இல்லையா? உண்ணும் உணவுக்கும் உடுத்தும் உடைக்குமே எண்ணி எண்ணிய ஏங்கிய நெஞ்சோடு கடுத்த வயிறோடு காந்திய கண்ணோடு படுத்து கிடந்து பகற்கனா காணும் பாட்டாளி மக்களின் நிலை பற்றி அறியாமல் இவன் இந்த நாட்டை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்றிவிட்டோம் என்று சொல்கிறார்கள் என்றால் இது கேவலமா இல்லையா? இந்த நிலையை மாற்ற வேண்டுமா இல்லையா? முடிவு செய்யுங்கள் அன்பு சொந்தங்களே. என்ன பெற்ற தகப்பனுக்கு 4 முழத்துல வேட்டி வாங்கி கொடுக்க என்னால முடியவில்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கை கேவலமான வாழ்க்கை. என்னை பெற்ற தாய்க்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்க முடியல, முதலமைச்சர் அரசாங்கம் இலவசமா ஒரு சேலை கொடுக்குது. அந்த சேலையை வாங்கி பாருங்க. அந்த சேலையை தமிழ்நாட்டின் முதலமைச்சரினுடைய மதிப்புமிக்க மனைவியார் கட்டுவாங்களா? அமைச்சர் பெருமக்களின் மனைவிகள் கட்டுவாங்களா? இல்ல சட்டமன்ற உறுப்பினர் மனைவி கட்டுவாங்களா? விடுங்க. இங்க நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் பிரதிநிதிகள் மனைவி யாராவது கட்டுவாங்களா? ஏன் ஆத்தா ஏன் பெரியம்மா சின்னம்மா கட்டிக்கிட்டு திரிகிறார்கள் என்றால் எப்படிப்பட்ட நிறைந்த வறுமையில் இந்த நாட்டை 1/2 நூற்றாண்டு காலமாக ஆண்ட இந்த திராவிடம் வைத்திருக்கிறது என்பதை அன்பு சொந்தங்கள் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஊருக்கெல்லாம் மானம் என்றால் என்னவென்று சொல்லிக் கொடுத்த தமிழர்களை கையேந்த வைத்த கொடுமை செய்திருக்கிறார்கள். இந்த கொடுமையை அகற்ற வேண்டும் என்றால் இன்னொரு கொடுமை பட்டு புடவை கொடுக்கிறேன். வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தாங்க திருமணம். அதுதாங்க தமிழர் கலாச்சாரம் பண்பாடு. இவனுமால இங்க ஒரு வீடு அங்க ஒரு வீடு, இங்க ஒரு மனைவி அங்க ஒரு மனைவின்னு வச்சுக்கிறது எங்க மரபே இல்லைங்க. ஒரு தடவை நடக்கிற திருமணத்திற்கு என் மனைவிக்கு ஒரு பட்டு சேலை வாங்கி அவளுக்கு கட்டி அழகு பார்க்க முடியவில்லை என்றால் இந்த அவமானமா இல்லையா? இப்படிப்பட்ட அவமானத்தை இந்த அரசியல்வாதிகள் பரிசீலிக்கிறார்கள் என்றால் அவர்களை அகற்ற வேண்டுமா இல்லையா? முடிவு செய்யுங்கள் அன்பு சொந்தங்களே, முடிவு செய்யுங்கள். பாராண்ட தமிழ்வேந்தர் பைந்தமிழை தலை வைத்து நீராண்ட இலங்கையின் நிழலாண்ட கதை கேட்டோம். நீராண்ட இலங்கையின் நிழலாண்ட கதை மாறி போராண்ட செந்நிலமாய் புலமாறி கொண்டுள்ளது. தென்புலத்தார் வடபுலத்தை திசைவென்று கொடி நாட்டி வன்புலத்து செந்தமிழை வாழ வைத்த கதை கேட்டோம். வன்புலத்து செந்தமிழை வாழ வைத்த கதை மாறி என்புலத்து தமிழருக்கு இடர் மிகுந்து கொண்டுள்ளது. தென்னகத்து பெருஞ்சோழன் தேர்ந்தபடை முன்னனுப்பி முன்னகத்து சிங்களனை முறியடித்த கதை கேட்டோம். முன்னகத்து சிங்களனை முறியடித்த கதை மாறி இன்னகத்து தமிழருக்கு இடர் மிகுந்து கொண்டுள்ளது என்று முள்ளிவாய்க்கால் மண்ணிலே மாண்ட மாவீரர்களின் ரத்தங்களில் மூண்டெழுந்தது
எங்கள் உலகம் தழுவிய தமிழ் தேசிய அரசியல். இந்த தமிழ் தேசிய அரசியலை திராவிடத்தோடு ஒப்பிடுகிற பொழுதுதான் இவன் தம்பி இல்ல தற்குறி என்கிற முடிவுக்கு வருகிறோம். எப்படி தற்குறிங்கிற? ஈழத்திலே என் அன்பு சகோதரி இசைப்பிரியால் கத்தினாள். சிங்கள கடுங்கோத காடையர்கள் அவளை அல்லோலப்படுத்துகிறார்கள். ஆடையை அவிழ்த்து அம்மனமாக்கி அவள் உடலை சிதைத்தார்கள். இசைப்பிரியா கத்துகிறாள். உலகம் முழுக்க 12 கோடி தமிழர்கள் இருந்தும் எம்மை காக்க ஒருத்தம் கூட வரவே இல்லையே, வருவானா வரமாட்டானா என்று கத்தினாள். அவள் கத்திய கதறல் ஒளியில் மூண்டெழுந்தது நாம் தமிழர் என்கிற உலகம் தழுவிய தமிழ் தேசிய அரசியல். முள்ளிவாய்க்கால் மண்ணோடு தமிழர்களின் வாழ்வே முடிந்து போனது. விடுதலை புலிகளை நாங்கள் வீழ்த்து விட்டோம் என்று சிங்களவனும் தமிழ்நாட்டில் கருணாநிதியும் கொக்கரித்தார்கள். இத்தாலிய நாட்டு சூனியக்காரி சோனியாவினுடைய துணையின் பேருதான் ஈழப்போரை தடுத்து நிறுத்தினோம் என்று சிங்கள காடையன் அறிவிக்கிறான். அந்த நேரத்திலே முள்ளிவாய்க்கால் மண்ணில் ரத்தம் சொட்ட சொட்ட விழுந்து கிடந்த எங்கள் மாவீரர்களின் இரத்த குருதி அணுக்களில் இருந்து மூண்டெழுந்தது உலகம் தழுவிய தமிழ் தேசிய அரசியல். அப்படிப்பட்ட தமிழ் தேசிய அரசியலும் இந்த கேடுகட்ட திராவிடமும் ஒண்ணு என் கண்ணுன்னு சொன்னப்பதான் இவன் தம்பி இல்ல தற்குறிப்பைய என்று நாங்கள் அறிவிக்கிறோம். தாய்மாமஞ்சீர் செய்ய போறானா? தாய்மாமஞ்சீர் காரூர்ல 41 பேர் செத்து போயிட்டான். அதே நாள்ல மலைகளின் மாநாட்டை தருமபுரியிலே எங்கள் அண்ணன் நடத்தி கொண்டிருக்கிறார். காரூரிலே மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசலில் மக்கள் துயருற்று விட்டார்கள், இறந்து விட்டார்கள் என்று செய்தி கிடைத்ததும் எங்கள் அண்ணன் ஒரு பேரறிவிப்பு செய்கிறார். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உடனடியாக களத்திற்கு போங்கள், அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கள், ரத்தம் கொடுத்து காப்பாற்றுங்கள் என்று அறிவித்தார் எங்கள் அண்ணன், மக்களின் காவலன், சீர்மிகு தமிழன் செந்தமிழன் சீமான். நாம் தமிழர் கட்சிக்கு களத்து போனதுங்க. அங்கே பாதிக்கப்பட்டு கிடந்த பல பேருக்கு ரத்தம் கொடுத்து காப்பாற்றியதே நாம் தமிழர் கட்சி. தாய்மாமன் சொன்ன தற்குறி பய ஓடி போயிட்டான். அவன் கட்சிக்காரன் ஒருத்தன் கூட அங்க இல்ல. இந்த வளர்ந்து கட்ட ஆதவ அர்ஜுனா காணா போயிட்டான். இன்னொருத்தன் 87 தமிழையே சரியா பேச தெரியாத அந்த தற்குறி புஷி ஆனந்த் அவன் காணா போயிட்டான். அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர், தொகுதி செயலாளர், வட்ட செயலாளர் ஒருத்தன் இல்ல, எல்லாம் ஓடி ஒழிஞ்சுக்கிட்டான். கடற்களத்திலே நின்று மீட்பு பணி செய்தது நாம் தமிழர் கட்சி. செத்து விழுந்த தன்னுடைய சகோதரியின் குழந்தையை ஒரு தாய்மாமன் கையிலே சுமந்து கொண்டு ஓடிய காட்சியை நாங்க பார்த்திருக்கோம். நான் பார்த்தேன், நேரடியா பார்த்தேன். தாய்மாமன் சொன்ன இந்த தற்குறி ஓடி போயிட்டா. ஆனால் மக்களுக்காக களத்தில் நின்று பாடுபட்டது நாம் தமிழர் கட்சி. என் அன்பிற்கினிய சொந்தங்களே, எதிர்வரும் தேர்தலில் தமிழர் நிலத்தின் உரிமைக்காக போராடுகிற நாம் தமிழர் கட்சியின் பக்கம் நிற்க வேண்டியது ஒவ்வொரு மானத்தமிழ் மகனின் கடமையாகும். ஒன்று தெரியுமா உங்களுக்கு? கொஞ்ச நாளா ஒரு வண்டி வந்துட்டு இருக்கு, ரோட்ல வண்டி வந்துட்டு இருக்குது. எப்படின்னா, வாங்கப்படும் அனைவரும் கவனமாக கேளுங்கள், வாங்கப்படும். ஓடாத ஃபேன், ஓடாத மிக்சி, ஓடாத கிரைண்டர், ஓடாத மிதிவண்டி வாங்கப்படும் என்று சொல்றான். இவர்கள் இலவசம் காய்லாங்கடைக்கு போக கூட லாய்க்கு இல்லாதுன்னு அவனுக்கே தெரியுது. இவன் கொடுக்கிற இலவசம் 4 நாளைக்கு 5 நாளைக்கு கூட தாங்காது. இது எப்படியும் காய்லாங்கடைக்கு வந்து சேர்ந்து விடும் என்று மக்களுக்கு தெரியுது, காய்லாங்கடைக்காரனுக்கு தெரியுது. அவன் விளம்பரப்படுத்துறான் வாங்கப்படும் என்று. இப்படி காய்லாங்கடைக்கு போகிற பொருட்களை இலவசமாக கொடுக்கிறவர்கள் வேண்டுமா? நமது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த துடிக்கிற செந்தமிழன் சீமான் வேண்டுமா? முடிவு செய்யுங்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே. இந்த நிலத்தில் மக்களின் வறுமையை ஒழித்து, மக்களின் வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழித்து, கல்வியில், மருத்துவத்தில் தலை சிறந்த நாடாக தமிழர் நிலத்தை மாற்றி அமைத்து இந்த நாட்டை நல்வழிப்படுத்த தலைவர் பிரபாகரனின் பிள்ளைகள், செந்தமிழன் சீமானின் தம்பிகள் நாங்கள் களத்திற்கு வந்திருக்கிறோம். மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கிற என் மக்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம். நமது பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியை போட்டியிடுகிற அன்பிற்கினிய சகோதரி சௌந்தர்யா அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் வாக்கு செலுத்தி
பயன்படுத்தி சட்டமன்றத்திற்கு செல்லுங்கள். இங்கே நாங்கள் பேசுவதை விட சத்தமாக சட்டமன்றத்திலே பேசி அரசாங்கத்தின் கவனத்தை திருப்பி மக்களுக்கு நன்மை செய்ய நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி சின்னம், விவசாயி சின்னம் என்று சொல்லி 10 தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிதல் ஒரு முறைதானடா, சிரித்துக் கொண்டே செருக்களம்பாடா என்கிற ஈழத்து கவிஞனின் வரிகளை தொட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் எப்பொழுது நமது தாய்ப்புலியின் உருமல்